அடுத்த செய்தியாக தேர்தல் வந்துருச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு, தமிழகத்துல சுன்னி ஷியான்னு 2 பிரிவுகள் தான் இஸ்லாமிய பிரிவுகள்ல இருக்கிறது. அதுல சுன்னி பிரிவு அதிகம் தமிழகத்தில் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. தர்கா வழிபாடு, பள்ளிவாசல் அது சார்ந்த நம்பிக்கை உடையதெல்லாம் அந்த சுன்னி பிரிவுல வந்துருது. இவர்கள் அவங்க என்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திமுக அரசு எங்களுக்கு எதிராக செயல்பட தொடங்கி இருக்கிறது. அது ரொம்ப பெரிய மனக்கவலையை கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த தர்காக்கள்ல உண்டியல் காசு மட்டுமே ஒரு 7% வக்ஃப் வாரியத்திற்கு போகுது. ஆனா அப்படிப்பட்ட வக்ஃப் வாரியத்துக்கு இவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்த ஒருவரை தலைவராக இந்த திமுக அரசு நியமித்திருக்கிறது. இதுக்கு பின்னாடி அடிப்படைவாத இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்ததோடு அல்லாமல், இந்த தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு ஒரு இன்சைட் சீக்ரெட் மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறதாகவும் உளவுத்துறை மூலமாக திமுகவுக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. திமுக பீதி அடைய தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர தொடங்கியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஸ்ரீ டிவியை தொடர்ந்து கவனித்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அது நம்ம கமெண்ட்ல பல பேர் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, டேய் செங்கிகளா, உங்களுக்கு எங்களை தவிர ஒரு எந்த செய்தியுமே கிடையாதாடா, உங்களுக்கு இதே பொழப்பாடா அப்படின்னு சொல்லி மிக செம்மொழியான தமிழிலே பல வார்த்தைகள்லாம் போட்டு பதிவு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் இருக்கான், அவன் ஒரு பெரிய டேட்டா வச்சிருக்கான். இல்ல, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது டைப் பண்ணிக்கிட்டு வண்டையா திட்டிக்கிட்டு இல்லாம ஒரு 20-30 போட்டோ டிஃபால்ட்டா ஒரு போட்டோ இருக்கு. யாரு யோகி ஆதித்யநாத் பற்றி இந்த மாதிரி ஒரு 10-15 போஸ்ட் கமெண்ட் போடுவான். நம்மளும் பிளாக் பண்ணா கூட அவன் திரும்ப அவன் பல ரூபங்கள் எடுத்து வரான். சரி, கழுத்திட்டு போ, என்ன பண்றது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கும் அந்த செய்தி போகணுங்கிறது தானே நமக்கும் ஆசை. இப்போ நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகளில் சில விஷயங்கள் பேசி, நீ சங்கி தானே, நீ ஆகுன்னா HRNCயை திட்டுவே, அதை திட்டுவே, இதை திட்டுவேங்கிற. நாம் இஸ்லாமியர்களுக்காக பேசியும் அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமையையும் ஸ்ரீ டிவி வாங்கி கொடுத்துருக்கிறது அப்படின்னு ஸ்ரீ டிவியை பார்த்த கூர்ந்து கவனித்த ஒரு சிலருக்கு புரியும். கிட்டத்தட்ட 3-4 பரம்பரை முத்தவள்ளிகள் அவங்களுக்கே அந்த மசூதியா இருக்கட்டும், தர்கா, அந்த விஷயங்கள் கிடைப்பதற்கு ஸ்ரீ டிவி பேசிய பேச்சினால அவங்களுக்கு அது கிடைத்திருக்கு, சாத்தியமாகி இருக்கிறது அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த வெள்ளிக்கிழமை பயான்ல அப்படியே நாபி கமலத்திலேருந்து இப்படி திட்டி, அந்த சங்கி சேனல்ல போய் இவனுங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறானுவோம் அப்படின்லாம் அவர்களுக்கு ஃபத்வா பிறக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பேசுறாங்க பல இஸ்லாமிய தலைவர்கள். அப்படிங்கிறதே ஸ்ரீ டிவிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு. அதுக்கு இப்போ இதுக்கு என்னங்க, இது தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு, அதை எதுக்குங்க இதுக்கும் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நாம் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக சொல்லி வந்தது இன்னைக்கு அது ரிஃப்ளெக்ஷனா தினமலர்ல நல்ல 1/2 பக்கத்துக்கு அழகா போட்டிருக்காங்க. என்னன்னா, நாம் நினைச்சிருக்கோம் மொத்தமாக இஸ்லாமியர்களை விலை பேசி நம்ம வாங்கிடலாம், அவங்களுக்கு தேவையானது ஹஜ்ஜு தானே பண்ணி கொடுத்துட்றோம், அவங்களுக்கு தானே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா எல்லா இஸ்லாமியர்களும் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு. நம்ம அப்பயிலே சொல்கிறோம், 100% இருக்குன்னா அதில் 20% தான் இந்த அடிப்படைவாத அமைப்பு இருக்கிறவங்க. ஆனால் இவங்க அந்த 80%மே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி முஸ்லீம் அப்படின்னா அது ஜவாஹிருல்லா தான், அந்த கட்சி தான், காஜர் மொஹைதீன் அவர், இந்த 2 பேர் மட்டும்தான் எல்லா இஸ்லாமியர்களையும் கைக்குள்ளார வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருக்கக்கூடியது தான் திமுக. இப்போ இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்குது என்னன்னா, சுன்னி பிரிவு தான் தமிழகத்துல அதிகமாக இருக்கிறோம், எங்களுக்கு நிறைய தர்கா இருக்குது. இப்ப தலைமை ஹாஜின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. தர்கா வழிபாடு கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய ஒரு ஆளை நீங்க நியமிச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு எப்படிங்க நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அந்த சுன்னி மத தலைவர்கள் அனைவரும் உட்கார்ந்து பேசுறாங்க. சமீபத்தில் நாங்கள் நடத்துகிற மீட்டிங்ல பார்த்தோம், இது ஒன்றும் சரிப்படாத போல இருக்கு. திமுக தொடர்ச்சியாக ஜபஹருல்லா போன்ற அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு தான் என்ன, நாங்கள் அமைதியாக தமிழகத்தில் வாழணும்னு நினைக்கிறோம், நாங்கள் எங்களுடைய வழிபாடு 5 வேளை தொழுகை, வெள்ளிக்கிழமையான அந்த சிறப்பு தொழுகை, இதை பண்ணிட்டு நாங்கள் இங்கே பொழப்ப ஓடலான்னு பார்த்தா அடிப்படைவாத வன்முறை எண்ணம் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தான் தட்டி கொடுத்து நீ உனக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ இந்த சுன்னி முஸ்லீம்கள் சொன்னதுலேயே நம்ம ஒரு இது, நீங்கள் நம்மளுடைய ஆற்றாமையும் அதோட சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் அவர் என்ன சொல்கிறாங்க, தர்காலேருந்து வரக்கூடிய உண்டியல் காசுல 7% வக்ஃப் வாரியத்துக்கு போயிடுது.
ஆனா இஸ்லாமியர்களுக்கான அடிப்படை தேவைகள் எதையுமே பூர்த்தி செய்ய முடியவில்லை இந்த வக்ஃப் வாரியத்தினால. அரசியல் காரணம் இந்த அரசியலுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் முட்டல் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படைவாத எண்ணம் கொண்ட நவாஸ்கனி போன்றவர்கள், ஜவாஹிருல்லா போன்றவர்கள் தான் வக்ஃப் வாரிய இந்த போர்டையே ஆட்டி படைக்கிறார்கள். அதனால எங்களுடைய தேவை எங்க பூர்த்தி ஆக மாட்டேங்குது. எது உண்டியல் காசு 7% வக்ஃப் போர்டுக்கு போறதுக்கே உங்களுக்கு அப்படி இருக்குதே, 100% ஹெச்ஆர்என்சிக்கு எடுத்துட்டு போயிடுறானே, அவன் ஓட்டுற கார்ல போடுற டீசல், பெட்ரோலு, அவங்களுக்கான சம்பளம் எல்லாமே இங்க உண்டியல் காசு தானே. ஆனா இந்து கோயில்களுக்கு இந்துடைய வழிபாட்டுக்கு என்னென்ன அநீதிகளை எல்லாம் இந்த அரசு செய்கிறதுன்னு பல ஆதாரங்களோடு இதே ஸ்ரீ டிவியில பேசியிருக்கோம். அப்பனா எங்களுடைய குமுறல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த சுன்னி முஸ்லீம் தலைவர்களும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த அளவுல தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு. 7% போனதுக்கே நீங்க வருத்தப்படுறீங்க, 100% இழந்து இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இந்த அதிகாரி, முதன்மை அதிகாரி அப்படின்னு, சீஃப் அப்படின்னு ஒருத்தர வக்ஃப் போர்டில் போட்டிருக்காங்க. அந்த ஆள் எங்கேருந்து தான் வந்தாருன்னு தெரியல. அவருக்கு தர்கானா தெரிய மாட்டேங்குது, தர்கா வழிபாடுனா தெரிய மாட்டேங்குது, எங்கள் சுன்னி முஸ்லீம்களுடைய தொழுகைகள் வழிபாட்டு முறை எப்படி இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியல. அப்படின்னா எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு. அதனால தான் இப்பொழுது சமீபத்தில் எங்களுடைய மத தலைவர்கள் எல்லாம் கூடி இந்த தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஆஜிய இந்த அரசு இந்த அடிப்படைவாத அமைப்புகளோடு சேர்ந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவர் இந்த பெருநாளுக்கோ, இந்த பக்ரீத்துக்கோ, ரம்ஜானுக்கோ இந்த பிறையெல்லாம் பார்த்தவங்க தான். இப்போ அரசு இன்னைக்கு தான் பக்ரீத் அப்படின்னு விடுமுறை அறிவிச்சிரும். அப்புறம் தலைமை ஆஜியை பிறையை பார்த்துட்டு, இல்லையே நாளைக்கு தான் பிறை தெரியுது, அதனால நாளைக்கு தான் பக்ரீத்து, ரம்ஜான் நோன்பு நாளைக்கு தான் தொடங்குது அப்படிமா. ஆனால் இன்னையிலேருந்தே அவங்க லீவு ஏதோ ஒன்று விட்டுருப்பாங்க. அதற்காக அந்த தலைமை ஹாஜி சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே லீவே கூட மாற்றி எல்லாம் தமிழக அரசு கேலண்டரில் ஒரு நாள் போட்டுருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வரக்கூடிய பிறையை பார்த்து அவர் சொன்ன உடனே அந்த விடுமுறையை மாற்றி அறிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அந்த போஸ்ட்டு எங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அதில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய வழிபாட்டு, எங்களுடைய சுன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள் அந்த தலைமை ஹாஜியாக ஆகிடக்கூடாது, வக்ஃப் போர்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு அதிகாரிகளை லாபி செய்வது மட்டுமல்லாமல் இந்த பயல்களை அந்த பொறுப்புக்கு வராம நம்ம பார்த்துக்கணும், இது நான் விடக்கூடிய கட்டளை, உத்தரவு அப்படின்னு வாட்ஸ்அப்லேயே ஜவாஹிருல்லா மெசேஜ் அனுப்புறாரு. அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருப்போமா? சொல்லிட்டோம், திமுக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு எலெக்ஷனில் நாங்கள் பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே முடிவோடு அவர்கள் இருக்கிறார்களா? இப்போ இந்த அடிப்படைவாத அமைப்புகளுக்கு பயந்துக்கிட்டு கடன்னு பல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பான்னா, அந்த இஸ்லாமிய அந்த இதுக்கு ஏதோ ஒன்று ஆட்சிக்கு விஷயங்கள், வக்ஃப் போர்டில் அந்த இது விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு, ரெண்டாவது இது என்னன்னா முன்விடுதலை பண்ணுங்க, அந்த குண்டு வச்சுட்டு சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி பயங்கரவாதிகளை எல்லாம் சீக்கிரம் வெளியில விடணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கோரியா இருக்கான். இப்ப இவங்க சாஃப்டா ஒரு மிரட்டல். இதுக்கும் தமிழக அரசு அப்படின்னு அவங்களுக்கும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா இந்துக்கள் வாயில பிஸ்கோத்து அப்படிங்கிறத திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சூடு சொரணை இருந்தால் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நம்பணும்.